ஹாய், டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உளுந்து வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கிளாஸால் 3 கிளாஸ் அளந்து ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு வரமிளகா, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் 2 பேட்ச் போல் அரைச்சி எடுக்கணும். 2வது பேட்சில் உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். 2வது பேட்ச் உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உளுந்து மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அடுத்தது சிறிதளவு நறுக்கிய மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லிக்கு பதில் நான் முருங்கைக்கீரை தாங்க ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொத்தமல்லியை விடவே. அதனால் நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி தாங்க உளுந்து வடை செய்வேன். ஸோ முருங்கைக்கீரை ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் விட்டுக்கலாம். உளுந்து வடை செய்கிறதுக்கு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஆர் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு வடையாக தட்டி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வடை போட்ட உடனே வடை நல்லா மேலே வந்திருக்கு. நல்லா எண்ணெய் காஞ்சிருந்தால் மட்டும்தாங்க இந்த மாதிரி வரும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு வடையாக தட்டி போடுங்க. எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா வடை நல்லா வராது. ஒரு 5லேருந்து 6 வடை தட்டி போட்டுக்கலாம். ஒரு 7 வடை போல் தட்டி போட்டுருக்கேன். ஒரு வடையை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு வடையை எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். வடை நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. எண்ணெய் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து வடை ரெடிங்க. இதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டைஜஷன் நல்லா ஆகுங்க. போன் அண்ட் ஹார்ட் ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிளட் சுகரை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எஸ்பெஷலி உமன்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.